வணக்கம். இது உங்கள் டெலிநியூஸ் யூடியூப் சேனல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதி சின்னக்கடை தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி 9வது நாள் உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு யாகங்கள் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மற்றும் அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம் போன்ற வாசனை திரவங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. மற்றும் அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி 9வது நாள் உற்சவத்தை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ஆலயத்தின் சிறப்பு அர்ச்சகர் மந்திரங்கள் ஓதியதை பெண்கள் மந்திரத்தை ஓதிக்கொண்டு திருவிளக்கு பூஜை செய்தனர். மற்றும் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அருள்மிகு வராகியம்மனை தரிசித்து சென்றனர். மேலும் எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த மங்கள ஆரத்தியம் ஒரு சொட்டு மோதிர நகராக எடுத்து விளக்கு பாதத்தில் விட்டுட்டு நீங்களும் நெத்தியில் வச்சுக்கணும். விளக்கு பாதத்தில் ஒரு சொட்டு மோதிர விரலால் விட்டுட்டு நீங்களும் அவரவர் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் குறைவில்லை கண்ணில் நல்ல ஊரும் கைவள வளநகன் பெண்ணில் நல்லாமடும் பிறந்தகை இருந்ததே. இப்போ கையில் அட்டதை பூ எடுத்து கும்பிட்டுக்கணும். நல்லா கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். நான் சொல்கிறத சொல்லணும். ஓம் திருவிளக்கு தாயே செல்வ திருமகள்